இந்த 4 வார்த்தை ಎಸ್ಪಾಸ್ ಕೊಡ ಹೇಳ್ತಾರೆ. ಫಸ್ಟ್ 4 வார்த்தை 4 வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மத்தேயு 27:45 எல்லாம் எடுத்துக்கோங்க. அதில் போட்டிருக்கு, 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிருந்தது. இது நம்ம என்ன நினைக்கலாம்னா, சரி 6ஆம் மணிலேருந்து 9 மணி, அது இருட்டு நேரம் தானே, அதில் அந்த இருட்டில் நம்ம இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது, அது ஒரு இதாக போட்டுருக்காங்கன்னா, இப்போ 6ஆம் மணி 9 மணிங்கிறது சாயங்கால நேரம் இல்லை. எப்படி யூதர்களோட நேர வழக்கப்படி எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க வந்து 12 மணிலேருந்து கணக்கு பண்ண மாட்டாங்க, 6 மணிலேருந்து தான், காலையில் விடியக்கால 6 மணிலேருந்து கணக்கு பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் இதில் 3னா 6 + 3 9, சரியா? 9 மணிலேருந்து 12 மணி வரை, 9லேருந்து 12 மணி வரை, காலையில் 9 to 12 அந்த பகல் நேரத்தில் வந்து அவ்வளோ அந்தகாரம் உண்டாயிருக்கு. இது வந்து நம்ம சாயங்காலம் 6 to 9 இல்லை, காலையில் 6னா சரி 6 + 6 12 to 3 சரி 6 யூதர்கள் வந்து 6 மணிலேருந்து தான் நேரத்தை கணக்கு வைப்பாங்க. அப்போ இதில் 6னா 6 + 6 12, அப்புறம் 9னா 3, 12லேருந்து 3 மணி அந்த மத்தியானம், அவ்வளோ மத்தியான வேலையில் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிருந்துச்சு. ஏன் அந்தகாரம் உண்டாயிருந்துச்சுன்னா, யோவான் 8:12 சொல்லியிருக்கு. இயேசு சொல்றாரு, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அதே மாதிரி 9:5 சொல்லுது, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். அப்போ இந்த உலகத்துக்கு ஒளியே வந்து இயேசப்பா தான். அவரே வந்து அடித்து சிலுவையில் தொங்க விட்டுருக்காங்க. அப்போ பூமியில் எப்படி ஒளி இருக்கும்? அதனால தான் வந்து அந்த வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா, அந்த சுற்றி இருக்கிற இடத்துல மட்டும் அந்தகாரம் உண்டாகலை, உலக பூமி எங்கும் வந்து அந்தகாரம் உண்டாயிருக்கு, சரியா? இப்போ வந்து இந்த 7 வார்த்தைகளில் இந்த 4ஆம் வார்த்தைக்கு மட்டும் ஒரு சிறப்பு இருக்குது. என்னன்னா, மற்ற இதுக்கு முன்னாடி இருக்கிற 3 வார்த்தையும் சரி, இதுக்கு அடுத்து இருக்கிற 3 வார்த்தையும் சரி, பைபிளில் ஒரே ஒரு டைம் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 1ஆவது வார்த்தை, 2ஆவது வார்த்தை, 7ஆவது வார்த்தை லூக்காலையும், 3, 5, 6 வந்து யோவான்லையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த சுவிசேஷ புத்தகத்தில் இந்த 4ஆம் வார்த்தை மட்டும் 2 இடத்துல வந்திருக்கு. மத்தேயு 27:46 சொல்லியிருக்கு, 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அப்படி நீங்கள் மார்க் 15:34 வந்தீங்கன்னா அதில் கொஞ்சம் மாறி இருக்கும். என்னன்னா, ஏலின்னு இல்லாமல் எலோயி எலோயி லாமா சபக்தானி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ பைபிளில் ஃபுல்லாக மொழிபெயர்க்கப்பட்டது தான். ஆனால் இந்த வார்த்தை, இந்த ஏலோயி லாமா சபக்தானின்ற வார்த்தையை மட்டும், அது வந்து அரமாய்க் மொழி, சரியா? ஏசப்பா பேசின மொழி பாஷை வந்து அரமாய்க் பாஷை. ஏன் இந்த வார்த்தையை மட்டும் இவங்க டிரான்ஸ்லேட் பண்ணாமல் அப்படியே கொடுத்துருக்காங்கன்னா, இது பைபிளை வந்து ஃபஸ்ட்டு கிரேக்க பாஷையில் தான் மொழிபெயர்த்தாங்க. அப்போ வந்து சில வார்த்தைகள் மட்டும், ஒரு 4 வார்த்தையை மட்டும், அந்த வார்த்தைக்கு ஒரு பவர் இருக்குன்னு சொல்லி அதை மட்டும் இந்த உலகத்தில் வந்து மொத்தம் 3700 மொழிகளில் பைபிள் இருக்கு. அந்த 4 வார்த்தையை மட்டும் எங்கேயுமே வந்து மொழிபெயர்க்கல. அந்த 4 வார்த்தை அப்படியே இருக்கு. அது என்னென்ன வார்த்தைனா, ஃபர்ஸ்ட் இந்த தலிதா குமின்ற ஒரு வார்த்தை மார்க் 5:41 இருக்கு. தலிதா குமி அப்படின்னா சிறு பெண்ணை எழுந்திருன்னு சொல்றாரு. அந்த வார்த்தையை மொழிபெயர்க்கல, அப்படியே போட்டிருக்காங்க. அதே மாதிரி மார்க் 7:34 எப்பத்தா அப்படின்ற ஒரு வார்த்தை, அதுக்கு திறக்கப்படுவாயாகன்ற ஒரு வார்த்தை. அது தலிதா குமியில வந்து ஒரு மரித்து கிடந்த ஒரு பெண்ணை வந்து தலிதா குமின்னு சொல்லி உயிரோடு எழுப்புறாரு. அந்த வார்த்தையை அப்படியே வச்சிருக்காங்க. எப்பத்தான்ற வார்த்தையை வந்து ஒரு செவின ஊமையை வந்து அந்த எப்பத்தா திறக்கப்படுவாயின்னு சொல்லி அவனை வந்து கொடுத்துறாரு. இதுக்கு அடுத்து வர 2 வார்த்தையும் முக்கியமான வார்த்தை. ஒன்று வந்து நம்ம பார்த்த ஏலி லாமா சபக்தானி. இன்னொரு வார்த்தை வந்து மார்க் 14:36 இருக்கு. மார்க் 14:36 இதுல இந்த வார்த்தையில அப்பா பிதாவின்ற வார்த்தை இருக்குல்ல, அதுல அப்பா வந்து தமிழ் வேர்டு இல்லை. இந்த அப்பா வந்து இது வந்து அரமாய்க் மொழி தான், சரியா? நீங்க இங்கிலீஷ் பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அப்பா பிதாவிக்கு அவங்க அப்பா ஃபாதர், அப்பா இல்லை, கொஞ்சம் லேசா அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அப்பான்ற வார்த்தை வந்து அரமைக் மொழியில டியர் ஃபாதர். நம்ம இப்போ ஏதாவது ஒன்று அப்பாட்ட, இப்போ நம்ம சும்மா நார்மலாக இருக்கும்போது அப்பா பான்னு சொல்கிறோம். ஆனால் ஏதோ நமக்கு ஒரு தேவைன்னா கொஞ்சம் நல்லா இறங்கி ஒரு மனசில் இறங்கி அப்பான்னு ஒரு வார்த்தை உண்மையாக ஒன்று கூப்பிட பாருங்க. அதே மாதிரி தான்
ஏசப்பா வந்து அந்த மரணத்துக்கு ஒப்புறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணுற போகிற கெத்சமனி தோட்டத்தில் அந்த 3 சீசன் இருக்க வச்சுட்டு ப்ரேயர் பண்ண போகிறாங்க. அப்போ வந்துட்டு அவ்வளோ உருகி இரக்கமாக அவ்வளோ உருக்கத்தோட அப்பா, நாங்கள் பைபிள் எங்கேயுமே வந்து ஏசப்பா வந்து பிதாவை அப்பான்னு கூப்பிட்டுருக்கே மாட்டார். பிதா தான் சொல்லுவார், ஆனால் பிதா தேவன் சொல்லுவார். ஆனால் எப்பயுமே அப்பான்ற வார்த்தை அந்த ஒரு இடத்துல தான் சொல்லுவார். அந்த அப்பான்றது அப்பா இல்லை, மீனிங் வந்து நம்ம அப்பா தான், ஆனால் அப்பான்ற வார்த்தை அது வந்து அப்பா பிதாவே இல்லை, அப்பா பிதாவே. சரியா? இந்த வார்த்தையை சொல்லி சாகருக்கு முன்னாடி அவ்வளோ உருக்கத்தோட ஏசப்பா கிட்ட கேட்குறாரு, ஒரு இறக்கத்தை கேட்குறாரு அந்த அப்பான்ற வார்த்தை சொல்லி. இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக அந்த மரண தருவாயில் அந்த மரணத்தில் இருக்கும்போது அவர் அந்த எலோயி எலோயி லாமா சபக்தானே அப்படின்னு சொல்றாரு. ஏன் இந்த மத்தேயுல வந்து ஏலின்னு இருக்கு, மார்க்ல வந்து ஏலோயின்னு இருக்குன்னா ஏசப்பா சொன்னது ஏலோயி தான். சரியா? ஏசப்பா வந்து அந்த அந்த நேரத்தில் சொன்னது வந்து அந்த அரமைக் மொழியில் இருக்கிற ஒரு துக்க வேர்டோ பழமொழியோ இல்லை, இது வந்து ஒரு வசனம். அந்த வசனத்தை தான் வந்து அந்த இதில் சொல்றாரு. அந்த வசனம் என்னன்னா சங்கீதம் 22:1. சங்கீதம் 22:1 போட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இந்த வசனத்தை தான் வந்து ஏசப்பா அங்க சொல்றாரு. சரியா? அரமைக் மொழியில. இப்போ மத்தேயுல ஏன் வந்து ஏலின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மத்தேயு மெயினா வந்து யாருக்காக, யூதர்களுக்காக எழுதப்பட்டது. இந்த எபிரேய வாசி பேசுறவங்க யூதர்களுக்காக எழுதப்பட்டது. அதனால அவங்க வழக்கத்தின்படி ஏலின்ற வீடு தான், எலோயின்ற வீடு அரமைக் மொழி, ஏலி தான் வந்து யூதர்களோட விடனால ஏலின்ற வீடு மென்ஷன் பண்ணியிருக்காரு. சரி, இப்போ இந்த வார்த்தைக்கு வருவோம். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இந்த வார்த்தைக்குள்ள ஃபர்ஸ்ட் இந்த ஏலின்னு சொல்லும்போது அங்கே கூட இருக்க பக்கத்தில் இருக்கவங்க கீழே இருக்க நகைக்கிறாங்க. அடுத்த வசனத்திலே பார்த்தீங்கன்னா இவன் எலியாவை கூப்பிட்றான், ஏலின்றவன் எலியாவை கூப்பிட்றான். ஏன் அப்படி சொன்னாங்கன்னா அதுவும் ஒரு தீர்க்க தரிசன வசனமாக முன்னாடி இருந்துச்சு. மல்கியா 4:5 இருக்கு. கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும்போது எலியா அவங்களிடத்தில் வருவான்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு. சரி, அதனால சரி இந்த ஏசப்பா சாகும்போது எலியா வருவானு நினைச்சிட்டு அவங்க ஏளனம் பண்றாங்க. அப்புறம் தான் இருந்துட்டு ஆனா இது வந்து ஏசப்பா உணர்ந்து அந்த வசனத்தை தான் சொல்றாரு, என் தேவனே என்னை கேட்டுருக்காங்க. இந்த ஒரு வசனத்துல ரெண்டு இதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏசப்பாவும் யோவான் 10:30 இருங்க. நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். சரி, அவர் எப்பயுமே எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணும்போது பிதாவும் நானும் வேற இல்லை, நாங்கள் 2 பேரும் எப்பயுமே ஒன்று தான். யோவான் 14:9 அப்படியே பார்த்தீங்கன்னா நானும் பிதாவும் ஒன்று தான் அடிக்கடி மென்ஷன் பண்ணிட்டே இருப்பார். நீங்கள் எனக்கு பண்ணது பிதா பண்ணுவீங்க, நானும் அவரும் அவங்க 2 பேரும் எவ்வளோ ஒன்றா இருக்காங்கன்றதை மென்ஷன் பண்ணுறாரு. ஆனால் அந்த நேரத்தில் வந்து ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்கிறாருன்னா, இதுலேருந்து என்ன புரிய வருதுன்னா, பாவம் இருக்கிற இடத்துல வந்து ஏசப்பா இருக்க மாட்டார், அந்த இடத்த விட்டு போய்விடுவார். அதுதான் வந்து சொல்கிறாரு. அவ்வளோ ஒன்றா இருந்தாலும் அவர் மேலே வந்து அவ்வளோ பாவம் சுமத்தப்பட்டு, உலகத்தில் இருக்கிற எல்லா பாவமும் வந்து அவர் பாவம் பண்ணலை, இருந்தாலும் உலகத்தில் இருக்கிற எல்லாத்தோட பாவமும் சேர்ந்து அவர் மேலே சுமத்தப்பட்டது. ஸோ அதனால அந்த நேரத்தில் வந்து ஏசப்பா போய்விட்டார். அது நமக்கு அதை சொல்ல, நம்ம பாவம் செஞ்சோம்னா ஏசப்பா நம்மளை விட்டு போயிடுவார். ஏன்னா அவ்வளோ ஒன்றா இருந்த பிதாவே வந்து மகனை வந்து பாவம் சுமத்தி இருக்குன்றதுனால விட்டுட்டாரு, அந்த நேரம் விட்டுட்டு போயிட்டாரு. சரியா? விட்டுட்டாரு. அதனால தான் அவ்வளோ கஷ்டத்துல வந்து அந்த பாவத்தினால ஏசப்பா வந்து விட்டுட்டு போனோம். அதனால தான் ஏசப்பா வந்து மனதுருகி கஷ்டப்பட்டு தெரிஞ்சிடாரு, ஏன் என்னை கை விட்டுட்டீங்கன்னு சொல்லி புலம்புறாரு. அதே மாதிரி இப்போ நம்மளும் அப்படி, நம்ம நிறையா நமக்கு எப்பயுமே நல்லது நடக்காது, நம்ம ஒன்றும் நல்லா இல்லை, கஷ்டப்படுறோம், எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. ஆனால் சின்ன கஷ்டம் வந்துச்சுன்னா டக்குன்னு ஏசப்பாவை வேணாம் சொல்றது, மறுதளிக்கிறது, இவர் எதிர் சர்ச்சுக்கு போயிட்டு என்ன நடக்க போகுது, இவரெல்லாம் ஒரு கடவுளா இவரான்னு நம்ம வந்து ஒரு சின்ன பிரச்சனைக்கே வந்து நம்ம வந்து புலம்புறோம். நம்ம கஷ்டத்தில் எல்லாருமே தனிமைப்பட்ட இடத்துல தான் இருக்கோம், கஷ்டப்படுறோம் தான் இருக்கோம். ஆனால் அந்த நேரத்துலையும் வந்து ஏசப்பா இந்த நேரத்துலையும் இந்த கஷ்டம், அந்த மரண தருவாயில் சிலுவையில் இறங்கும் கூட ஏசப்பா வந்து தேவனே சொல்ல, என் தேவனேன்னு ஏன் ஏசப்பா ஏன் கைவிட்டீங்க, சும்மா வந்து தேவனே நீங்க கைவிட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்ல, இந்த கடவுள் அந்த கடவுள், ஏசப்பாலாம் வருதா, அவரெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நம்ம அப்படியே மறுதளிப்போம். ஆனா ஏசப்பா அந்த சாகத்தருவில கூட ஏசப்பா கைவிட்ட போது கூட என்னோட தேவன் சொல்லி, ஏன் தேவனேன்னு சொல்லி உரிமையா வந்து அவரை வந்து உரிமையா கேட்கிறாரு. சரியா? அது 2 விஷயம் தான். இதுல இருந்து ஏசப்போட அன்பு வெளிப்படுது. அவ்வளோ கஷ்டத்துலையும் அவர் அந்த பிதா மேல வைத்திருக்கிற அன்பை வந்து இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த கஷ்டத்துலையும் நம்ம என் தேவன் உரிமையை என்னோட ஏசப்பான்னு சொல்லி சொல்றாரு. அதே நேரத்தில் அந்த 2 பகுதியில் இன்னொன்று என்னன்னா,
பாவம் செஞ்சோம்னா ஏசப்பா இருக்க மாட்டார். அவ்வளோ பெரிய ஏசப்பாக்கு அவ்வளோ ஒன்றா இருந்தா அப்படிதான் தான் அனுப்புனார். ஆனால் அவரே வந்து விட்டுட்டு போயிட்டார். அதனால அதே தான் அது என்ன தெரியுதுன்னா, நம்ம பாவம் பண்ணோம்னா ஏசப்பா நம்ம கூட இருக்கவே மாட்டார். அதே மாதிரி இப்போ அந்த கஷ்டத்தில் இருக்கிற, இப்போ நம்மளும் கஷ்டத்தில் இருக்கோம், எல்லாத்துக்கும் இந்த 4வது வார்த்தையிலேருந்து புரிய வர ஏசப்பா சொல்கிற ஒரு வசனம் வந்து எல்லாத்துக்கும் சொல்கிற ஏசப்பா சொல்கிற ஒரு வசனம் ஏசாயா 54:7 கஷ்டத்தில் இருக்க எல்லாத்துக்கும் ஏசப்பா சொல்ற வார்த்தை என்னன்னா, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் அப்படின்ற ஒரு வசனம் சொல்றாரு. இதுல வந்து என்னன்னா, உன்னை கைவிட்டேன் ஆனா சேர்த்துப்பேன் அப்படின்னு சிம்பிளா சொல்லல. இமைப்பொழுது, அந்த கைவிட்டுறது வந்து இப்ப நம்ம கஷ்டப்படுறதெல்லாம் ஏசப்பாக்கு ஒரு இமைப்பொழுது தான். இமைப்பொழுது தான் நம்மளை கைவிட்டுருக்கு. ஆனா உருக்கமான இரக்கங்களை நம்மளை சேர்த்துக் கொள்வாரு. அது நித்திய காலமா நிலைச்சிருக்கும். அதே மாதிரி நம்ம பாவம் செய்யக்கூடாது. பாவம் சொன்னா எது பாவம் அப்படின்னா, அன்பு செலுத்தாம இருக்கிறது தான் பாவம். சரியா? 1 யோவான் 3:4 எடுத்து வாசிங்க. பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். எது நியாயப்பிரமாணம்? நம்ம ஒருத்தர் மத்தேயு 22:37-39 சொல்றாங்கல்ல, கற்பனை. நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற பிரதான கற்பனை என்னன்னு கேட்கும்போது, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல என்னிடத்தில் அன்பு கூறுவாயாக. 2 கற்பனை சொல்றாரு. உன் தேவனை கருத்தில் முழு இதயத்திலும் ஆத்மாவும் சிந்தையோடும் அன்பு கூறுவாயாக என்ற. ஃபர்ஸ்ட் ஏசப்பா கிட்ட நம்ம தேவன்கிட்ட அன்பு இருக்கணும். அதே மாதிரி உன்னை நேசிப்பதோடு பின்னிடத்தில் நேசிப்பாயன்றதுதான். இதுதான் நியாயப்பிரமாணத்தின் பிரதான கட்டளையே அன்பு தான். அன்பு தான் வந்து கிறிஸ்தவமே அன்பு தான். அன்பு எடுத்துட்டோம்னா கிறிஸ்தவம் வந்து வெறும் ஒரு அமைப்பு தான். ஏசப்பாவும் அன்பு எடுத்துட்டா அவர் ஒரு சாதாரண மனுஷன் தான். பைபிளே அன்பு எடுத்துட்டோம்னா இது வெறும் ஒரு காகிதம் தான். அதனால அன்பு தான். இன்னும் எதுலன்னு சொல்றாருன்னா, சகோதரனை பாய்க்கிறது கொலைக்கு சமம்னு சொல்றாரு. அதனால அன்பு தான் எல்லாமே. இந்த 7 வார்த்தையும் சரி, ஏசப்பா வாழ்ந்ததும் சரி, ஏசப்பா பூமிக்கு வந்ததும் சரி, இப்போ எல்லாமே வந்து அன்பு தான். அது ஒருத்தருக்கு நம்ம அன்பா இருந்து, அன்பு இருந்துட்டாலே போதும். நம்ம வேற எதுவுமே அடுத்து சொல்ல தேவை. அன்பு தான் வந்து இது மெயின் புத்தகமே. மற்ற இந்த ஜெபம் பண்றது, பைபிள் படிக்கிறது, மற்றவங்களுக்கு அன்பு ஒழுங்கா இருக்கிறது, திட்டாம சண்டை போடாமல் இருக்கிறது, எல்லாமே வந்து அன்பு இருந்துட்டாலே போதும். அன்புன்ற புத்தகத்தை படிச்சிட்டோம்னா அது கீழே இருக்கிற மற்ற பாடங்கள்லாம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக செய்வோம். நம்ம ஒவ்வொன்றும் கற்றுக்கு வாரம் உட்காந்து ஒவ்வொரு தலைப்பில் வந்து பேசணும் தேவையில்லை. ஒவ்வொருத்தருக்கும் அந்த அன்பு ஏசப்பா சொல்லி கொடுத்தா அந்த கல்வாரி அன்பு, அந்த கல்வாரி அன்பில் கூட ஏசப்பா வந்து நம்மளுக்காக பாடுபட்ட அந்த அன்பையும் சரி, அந்த கஷ்டத்துலேயும் கூட தேவனை வந்து விடாமல் என் தேவனையும் சொல்லி தான் ஏசப்பா அவ்வளோ அழுகிறாரு. அதனால அவர் சொல்லி கொடுத்த அன்பை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அன்பை வந்து பழகணும். ஒவ்வொரு நாளும் அன்பு, எல்லாத்துலேயும் மன்னிக்கிறது எல்லாமே அன்பு தான். அன்பு இருந்தாலே போதும், எல்லாமே நம்ம பண்ணுவோம். அதனால இதுதான் சொல்றாரு ஏசப்பா, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இருக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள்வேன். இன்னைக்கு உங்களை எல்லாத்தையும் சொல்றாரு. இன்னைக்கு நீ கஷ்டப்படுற எல்லாத்தையும் போய் சொல்றாரு. கஷ்டப்படுற நேரத்தில் ஏசப்பா மறுதளிக்காதீங்க. ஏசப்பா பண்ற எதுவுமே விடாதீங்க. தொடர்ந்து ப்ரேயர் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நாள் இது எல்லாமே ஏசப்பா இமைப்பொழுது தான் உன்னை கைவிட்டேன்னு சொல்றாரு. உருக்கமான இருக்கங்கால கண்டிப்பா நான் சேர்த்துக்கொள்வாரு. நான் நல்லபடியா ஏசப்பாக்குள்ள இன்னும் நல்லா வாழ்வோம்.